வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா பாகிஸ்தான் போர்களின் வரலாற்றை கூறும் இந்த தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே அணு ஆயுதத்துடன் அண்டை நாடுகள். 1998ஆம் ஆண்டு தெற்கு ஆசிய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. இந்தியா பாகிஸ்தான் மோதல் இனி மறைமுக அணு நிழல் அல்ல, வெளிப்படையான அணுவின் உண்மை. இரு அண்டை நாடுகளும் அணுசக்திகளாக உலகத்தின் முன் நின்றன. இந்தியாவின் முடிவு பொக்ரான். மே 1998 ராஜஸ்தான் பாலைவனம் பொக்ரான். இந்தியா ஒரே நாளில் பல அணு குண்டு சோதனைகளை நடத்தியது. பொக்ரான் 2. இந்த சோதனைகள் ஒரு செய்தியை உலகிற்கு சொன்னது: இந்தியா இனி ஒரு அணுசக்தி நாடு. இது அகந்தை அறிவிப்பு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு அறிவிப்பு. உலகத்தின் அதிர்ச்சி. இந்த சோதனைகள் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பா ஆகியவைகளால் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. ஆனால் இந்தியாவின் உள்ளே ஒரு பெரும் ஆதரவு, தேசிய பாதுகாப்பு, தேசிய பெருமையாக மாறியது. பாகிஸ்தானின் பதில் சாக்காய். இந்திய சோதனைக்கு பாகிஸ்தான் மௌனம் காக்கவில்லை. மே 28, 1998 சாக்காய் மலைகள். பாகிஸ்தான் தன் அணுகுண்டு சோதனைகளை நடத்தியது. உலகிற்கு அவர்கள் சொன்ன செய்தி: நாங்கள் பின்னடையவில்லை. இனி தெற்கு ஆசியாவில் 2 அணுசக்திகள். அணு ஆயுதத்துடன் அண்டை நாடுகள். புதிய உண்மை. இந்த கட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் உறவு முற்றிலும் மாறியது. இனி முழு போர் அபாயகரமானது, வெற்றி தோல்வி கணக்கற்றது, தவறு அழிவு தரும். அணு ஆயுதம் போரை நிறுத்தியது, ஆனால் அச்சத்தை நிரந்தரமாக்கியது. உலகின் கவலை: ஒரு புதிய அணு மண்டலம். உலக நாடுகள் ஒரே கேள்வி கேட்டன: இரு பகை நாடுகள் அணு ஆயுதத்துடன் எவ்வளவு பொறுப்புடன் நடப்பார்கள்? தெற்கு ஆசியா ஒரு புதிய அணு மண்டலமாக மாறியது. ஒரு தவறான கணக்கு ஒரு பேரழிவில் முடியக்கூடும். உள்நாட்டு அரசியல் சக்தியின் மொழி. இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் அணு ஆயுத சோதனை உள்நாட்டு அரசியலில் ஒரு சக்தி கருவியாக மாறியது. அவர்கள் தங்கள் முடிவை தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் நியாயப்படுத்தினர். மக்களின் பெருமையும் பயமும் கலந்த ஒரு உணர்வில் இருந்தனர். அணு ஆயுதம் முடிவா, தொடக்கமா? 1998 ஒரு முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம். அணு சக்திகளாக மாறிய பின் இந்தியா பாகிஸ்தான் உறவு இனி அதிக நுட்பமான கயிற்றில் நடக்க வேண்டிய நிலை. நிறைவாக 1998 தெற்கு ஆசியா அணு யுகத்திற்குள் நுழைந்தது. அந்த யுகத்தில் போர் குறையும், ஆனால் பதற்றம் அதிகரிக்கும். அமைதி பேசப்படும், ஆனால் அச்சம் நீங்காது. இது அணு ஆயுதம் அண்டை நாடுகளின் புதிய பாதை. நன்று நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போர்களின் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.